Today we are at Sai Ram College for a plantation drive, and Pasmai Murthy sir has come. We will be doing the plantation drive in some time. We are going to do the plantation drive in selected area, NCC camp place. Here we are going to the area where it is going to be planted, and sir has done over 11 lakh plants all throughout Tamil Nadu. So this is one more. இது பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது சார் உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸா? ஓகே ஓகே. ஸோ பிளான்டேஷன் பண்ணுறது நல்லதா? நல்லதா சார். ஓகே ஓகே. நீங்கள் எந்த காலேஜ் தானே? நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகே ஓகே. ஸோ தே ஆர் டூயிங் த டிகிங் ப்ராசஸ் ஃபார் த பிட்ஸ். சார் நீங்கள் ஏதாவது பண்ணுங்க. நீங்களும் கொஞ்சம் தோண்டுங்க இன்னைக்கு. ஸோ சார் ஸ்டார்டட் டிகிங். சார் ஃபஸ்ட்டு எங்கே சார் தோண்டினீங்க சார்? மூர்த்தி சார் எங்கே தோண்டினீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நடும்போது எங்கே பண்ணீங்க? முதல்ல சென்னையில் தான் பண்ணேன். ஓகே, காலேஜா இல்லை ஒரு நார்மல் ஸ்கூல் தானே? கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆரம்பித்தேன். ஓகே ஓகே ஸ்டார்டிங். ஓகே. ஸோ இங்கே இது எத்தனாவது இப்போ இன்ஸ்டிடியூஷன்? எத்தனாவதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருக்கு. ஓகே ஓகே ஓகே. எத்தனாவது ஒரு 70. இது வந்து நான் வந்து செகண்ட் டைம் இந்த காலேஜுக்கு வந்திருக்கேன். நான் ரெண்டாவது காலேஜ். இதெல்லாம் நான் வச்ச மரம் தான். ஓகே ஓகே. முன்னாடி நான் வச்சது. ஓகே, நல்லா வளர்ந்துருக்கு. ஓகே ஓகே ஓகே. இது இது என்ன மரம் சார்? இது வந்து நாவல் பழம். நாவல் பழம். ஓகே. 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது காலேஜுக்கு. ஓகே ஓகே. இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு நினச்சி கூட பார்க்கல. நல்லா வளர்த்துருக்காங்க. ரொம்ப பெருமைக்கூடிய விஷயமா இருக்குது. நிறைய இது மாதிரி மரங்களை நல்லா வளர்த்துக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. மாஸ்டரும் சேர்ந்து பண்ணுறாங்க. நடுவது யூ கேன் see this. ஸோ ஒன் பிட் இஸ் ரெடி. ஒரு பிட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒன்று ரெடி ஆகுது. College to the second time. How do you like this tree plantation? How do you feel? Yeah, it is a very good initiative. Okay, so sir. actually this college is present in a reserve forest area. Okay. So we want to make the screen cover more. Okay. So it's a very good initiative, and actually they are constructing buildings here. Okay. So in addition to that, whenever they are raising some building, equivalently they should plant at least some 10 to 50 plants at least. Okay. So maintain that equilibrium. The last year whatever you have planted, it has come. Yeah, it has come up with. The thing is, like, it's the college management, they have to take up. We are planting it for one day. Okay. So the rest of the 364 days they have to manage. Okay. But it's a very good initiative. Okay, sir. உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி.
பாளைய நாட்டின் தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே. உனக்கென ஓர் சரித்திரமே எழுதும் காலம் உண்டு. உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி. அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே தீமூட்டுவோம். கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம். இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம். அறிவெனும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம். வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளணுமா? கசமா தமத நிதனே மம மம கசம மம தம தத தத நிதனே நின்னி சக சன்னி சன்னித நித மத மன்னி சன்னித சன்னித நித மசக. உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி. அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி. அடப்புனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. பசுமை அமைப்பின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த என்சிசி கேம்பில் கலந்து கொண்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்படின்னா குறைஞ்சது ஒரு 4 வருஷமாக இந்த உங்க கூட நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம கணேஷ் சார் முத்து கூட, சார் சுரேஷ் சார் கூடயும் இந்த பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கெங்கே கேம்ப் நடக்குதோ அங்கெல்லாம் என்னை கூப்பிட்டு மர நட விழா பண்ணி கொண்டு வருகிறார். அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படின்னா உங்கள் என்சிசி கேம்பில் வந்து முக்கிய அங்கமாக இருப்பது வந்து என்னவென்றால் மரம் நடுவது தான். மரம் நடுவது வந்து உலகத்தில் வந்து எது உங்களுக்கு அது முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது. இந்த நாட்டுக்கு வந்து முக்கியம் என்ன சொல்லுங்க? மரம் நடுறது தான். நம்ம வந்து சுவாசிக்கிறதுக்கு என்ன வேணும்? அது கொடுக்கறது எது? அந்த மரத்தை நம்ம வந்து எப்படின்னா வந்து நமது பெற்றோராகவும் நமது சகோதர சகோதரியாகவும் நமது நண்பராகவும் நேசிச்சு நம்ம வந்து மரம் நடணும். இங்க வந்து நம்ம இங்க மரம் ஒரு 15 மரம் இங்க நடுறோம். இது வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. இங்க வந்து வீட்டுல போயிட்டு நீங்க உங்க இடத்துல உங்க பெற்றோர் கிட்ட சொல்லி நீங்க மரம் நடுவதுக்கு ரொம்ப முயற்சி பண்ண வேண்டும். குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு 10 மரமாவது நட வேண்டும். நான் வந்து இது தமிழ்நாடு முழுவதும் 11 லட்சம் மரம் நட்டிருக்கேன் இது வரைக்கும். நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பெரிய விருதும் வாங்கியிருக்கேன். 184 பிரைவேட் விருது வாங்கியிருக்கேன். காரணம் என்ன? சாதாரண ஒரு மரம் அந்த மரத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது எப்படி என்றது என் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டும். ஏன்னா சாதாரணமா மரம் நட்டுட்டு போறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த மரத்துக்கு வந்து மரம் இல்லைன்னா மனிதர்கள் நம் யாரும் இந்த உலகத்துல வாழவே முடியாது. நம்ம வந்து நீங்கெல்லாம் வந்து ஒரு சரித்திரம் சகாப்தம் பண்ணணும்னு தான் நீங்க வந்திருக்கீங்க. என்சிசியில் சேர்ந்தது எதுக்கு? நல்ல ஒரு சரித்திரம் படிக்கணும். உங்க பெற்றோர்கள் உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்கன்னா நீங்க நல்ல முறையில நல்லா படிச்சு நல்லா உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ராணுவத்துல சேரணும், உங்களுக்கு அந்த ஒரு ஆசைகள்லாம் இருக்குது இல்ல? அது மூலியமா தானே நீங்க வந்து இது படிச்சுக்கிட்டு இந்த கேம்ப் எல்லாம் சேர்ந்துருக்கீங்க. அது மட்டும் நம்ம இல்லாத நம்ம ஒரு சரித்திரங்கிறது வந்து ஒரு மரம் நட்டாவே போதும். இது கூட நீங்க வந்து இந்த மரமும் நடுறது வந்து ஒரு சரித்திரமாக நீங்க எடுக்க வேண்டும். நம்ம இந்த உலகத்தில் இல்லாட்ட கூட நம்ம வச்ச மரம் வந்து நம்மளை நேசிச்சு கொண்டே இருக்கும். பின்னாடி வந்து இந்த காலேஜில் இப்ப நம்ம மரம் நடுறோம்.
என்னைக்கோ ஒரு நாள் நீங்கள் வந்து இந்த இதே காலேஜில் கூட சேரலாம். சேர்ந்த போது கூட இது நான் வச்ச மரம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கரெக்டா? அதனால வந்து நீங்கள் வந்து இந்த மண்ணையும் மரத்தையும் நம்ம வந்து நேசிச்சோன்னா உலகத்தில் இருக்கிற கொடிய நோயெல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ நோய்கள் பரவி கொண்டே வருகிறது. காரணம் என்ன? வெப்பத்தினால தான். வெப்பம் அதிகரித்து கொண்டே போகிறது, உயர்ந்து கொண்டே போகிறது. ஏன்னா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரங்கள்லாம் நம்ம வெட்டி வீழ்த்தி கொண்டே போகிறோம். மரங்களை வைப்பதே கிடையாது. இப்ப பாருங்க எவ்வளவு வெயில் அடிக்கிறது. காலநிலை மாறிவிட்டது. வெப்பம் உயர்ந்ததுனால காலநிலை மாறிவிட்டது. உலகமெங்கும் வெப்பம் அதிகமாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. கனடா நாட்டில் அப்படின்னா ஒரு மனிதருக்கு 48,000 மரம் நட்டிருக்காங்க. ஒரு மனிதருக்கு. நம்ம இந்தியால ஒண்ணுமே இல்லை, 0% தான் இருக்குது. ஒரு மனிதருக்கு 0% தான் இருக்கு. அது மாதிரி காலங்கள் இல்லாத நீங்க தான் வருங்கால தலைமுறைங்க. நீங்க வந்து ரொம்ப விழிப்புடன் இருக்க வேண்டும். உங்க வீட்டுல போயிட்டு நடனம், உங்க உறவினர்கிட்ட சொல்லி நடனம், உங்க தெருவில் வந்து நீங்க நடனம், உங்க ஊர்ல போய் நடனம். நீங்க எல்லாம் ஒரு சங்கிலி தொடர் போல ஒன்று இணைந்து நீங்க மரம் நட வேண்டும். நான் மட்டும் நட்டா போதாது, நீங்க எல்லாம் என்னுடைய இணைந்து நம்ம மரம் நட்டுக்கொண்டே போகிறோம். அந்த ஒரு லட்சியம் நம்மளுக்கு இருக்க வேண்டும். அது எல்லாம் நீங்க செய்வீங்களா? நீங்க வந்து வீட்டுல போயிட்டு இந்த மரம் நடுறத ரொம்ப நுணுக்கமா நீங்க கவனிச்சு நீங்க செய்ய வேண்டும். எனக்கு வாய்ப்பளித்த நம்ம கணேஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் சுரேஷ் சார் அவர்களுக்கும் மற்ற அதிகாரி அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சார் வந்து எனக்கு 3 வருஷமாக பழக்கம். நான் சென்னை வந்ததுலேருந்து சார் எனக்கு பழக்கம். இதுலேயே இதுவரை ஒரு 1000 மரம் வரைக்கும் நம்ம நட்டியிருக்கோம். சிஐடி காலேஜ், ஏஎம் ஜெயின், இங்கேயும் 2வது டைம் இது பண்ணுறோம். நம்மளே இதுவரைக்கும் என்சிசி இதுலேயே ஒரு 1000 மரம் நம்ம நட்டியிருக்கோம். பாக்கி காலேஜ்லாம் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம சுவாசிக்கிறது என்ன ஆக்சிஜன் வேணும், அது எதுலேருந்து கிடைக்கும்? அதனால தான் கவர்மெண்ட்டே என்ன போட்டிருந்தாங்க, ஜியோ என்ன போட்டிருந்தாங்க, வீட்டுக்கு ஒரு மரம் நடுவோம், வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு மரம் நடுவோம்னு இப்போ போட்டிருக்காங்க ஜியோ. அதனால மரம் நடுறது ரொம்ப ஒரு நல்ல பழக்கம். வீட்டில் தொட்டி வளர்க்குறாங்க. நீங்களாம் வளர்க்குறீங்களா இல்லையா? யார் வளர்க்குறீங்க வீட்டில்? யாரும் வளர்க்கல, அவங்க கை தூக்குங்க. நான் ஒரு செடி கூட வளர்க்கல வீட்டில், ஒரு மணி பிளான்ட் கூட வளர்க்கல அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. வெரி குட், உண்மையை சொன்னீங்க. டவுட் சரியா? அதனால இன்னையிலேருந்து ஒரு சபதம் எடுப்போம். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் ஏதாவது ஒரு மரம், ஏதாவது ஒரு பிளான்ட், வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ட், அவுட்டோர் பிளான்ட், உங்களுக்கு பிடிச்ச ரோஸ் பூ இந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம். சரியா? நீங்கள் கேட்டிங்கன்னா நானே வாங்கி தருவேன். சரியா? நீங்கள் போகும்போது உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணுமோ நீங்கள் சொன்னீங்கன்னா நானே வாங்கி தருவேன் உங்களுக்கு. நீங்கள் அதை வீட்டில் வச்சு வளங்க. சரியா? ஓகே. நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் நட்டுவீங்களா? ஓகே. மரங்களை நேசிப்பேன். புதிய மரங்களை நட்டு வைப்பேன். எந்த ஒரு மரத்தையும் காரணமின்றி வெட்ட மாட்டேன். பூமியை காக்க மரங்களை என் நண்பனாக பேணி காப்பேன். மரங்களை நடுவது மற்றும் அவற்றை முறைப்படி பராமரிப்பது எப்படி என்பதை அறிய இவர்களின் வழிகாட்டுதலை தொடருவேன். மரங்களை வெட்டுபவர்களை தடுப்பேன். முடிந்த அளவிற்கு நானும் மரங்களை நடுவேன். பூமியை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக்கொள்ள உதவுவேன். தூய்மையான காற்றை சுவாசிக்க இன்றிலிருந்து மரங்களை நடுவதற்கு உதவுவேன். இன்னைக்கு ட்ரீ பிளான்டேஷன் எப்படி ஃபீல் பண்ணீங்க சார்? Sir, very nice. Okay. From the last 2-3 years, Okay. Murthy sir and team was always came to our camp locations. In every camps, whenever we conduct the camp, he compulsorily he should came there and to conduct this plantation drive to aware the
importance of the tree to all the cadets. It's very, very helpful for the cadets and it's a very nice program. Thank you, sir. Thank you so much. தேங்க்யூ சார். I will continue in touch with you, sir, in future also. நாங்கள் என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கோம். ஒருத்தவங்களும் ஒரு காலேஜ்லேருந்து ஒரு ஸ்கூல்ஸ்லேருந்து வந்திருக்கோம். இங்கே நாங்கள் வந்து என்சிசி கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் வந்தோம்னு நினச்சிருக்கோம். ஆனால் இங்கே வந்து ஒரு விஷயமும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மரம் எப்படி நடுறது, இவ்வளோ பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து எங்களுக்கு மரம் நடுறது எப்படி, என்னென்ன பண்ணணும், மரத்தை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி தந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் நாங்கள் மரத்தை இருந்தால் கூட தண்ணி ஊற்றுறதுக்கு கஷ்டப்படுவோம். ஆனால் என்சிசி வந்ததுலேருந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக எங்கள் ஆஃபீஸர்ஸ் சொல்லித்தராங்க. இப்போ மரத்தை எப்படி பார்த்துக்கணுன்றது எங்கள் ஆஃபீஸர்ஸ் சொல்லித்தராங்க. எல்லாத்தையும் நாங்கள் கேட்போம். இப்போ இவங்க வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதுக்கப்புறம் நாங்களும் மரம் வளர்ப்போம். எல்லாரும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். எங்கள் காலேஜ் எல்லா ஸ்கூல்லேருந்தும் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். எல்லாரும் நாங்கள் இதுக்கப்புறமேட்டு மரம் வளர்ப்போம். கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க இன்னைக்கு? கிட்டத்தட்ட ஒரு 300 கிட்ட வந்தாங்க. ஓகே. 300 கேர்ள்ஸ் கிட்ட வந்தோம். கேர்ள்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பேர் வளர்க்கலன்னு சொன்னாங்க. ஓகே. இப்போ நான் சொன்னதுலேருந்து இங்கே உறுதிமொழி எடுத்ததுலேருந்து நாங்கள் இதுக்கப்புறமேட்டு மரம் வளர்ப்போம், வளர்க்காதவங்களும். ஓகே. ஜெய் ஹிந்த். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த் சார்.